Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். பால் கொழுக்கட்டை பண்றதுக்கு 1 கப் போல அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் போல நல்ல சூடான தண்ணி விட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல அப்படியே வெச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல 1/2 கப் போல வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி வச்சு அதை நல்லா கரைச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டிடலாம். அப்பதான் ஏதோ கல்லோ இல்ல தூசியோ இருந்தா அது எல்லாமே வடிகட்டிடும். இப்போ பாருங்க நம்மளோட அரிசி மாவு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து சின்ன சின்னதா ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி உருண்டையா செஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 2 கப் போல டைல்யூட்டட் தேங்காய் பால், அதாவது 2வது தேங்காய் பால் எடுத்து அது கூடவே 1/2 கப் போல பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவு உருண்டை எல்லாத்தையும் இதுக்குள்ள ஒன்று ஒன்றா பொறுமையா சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க நம்மளுடைய அரிசி மாவு கொழுக்கட்டை எல்லாம் எவ்வளவு சூப்பரா வெந்து வந்துட்டு இருக்கு தேங்காய் பால்ல. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற கொழுக்கட்டை எல்லாமே தேங்காய் பாலோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னா 1/2 கப் போல சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப் போல் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பேனில் நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை வறுத்ததும் நம்ம பால் கொழுக்கட்டையோட சேர்த்துடலாம். இது சேர்க்கலனா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும். பாருங்க நல்லா சுவையான பால் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக யம்மியாக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.